ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் ஹோம். டுடே நம்ம வீடியோவில் ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த பாண்டிச்சேரி ட்ரிப் ஃபுல்லாகவே வீடியோ எடுக்க முடியல. சில இடத்துல மட்டும் வீடியோஸ் எடுத்திருக்கேன். அந்த ட்ரிப் வீடியோவை மட்டும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ போக போகிற பிளேஸ் பீச் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன டெம்பிள் தான். ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது. பார்க்கலாம் வாங்க. நல்லா இருக்கும் கோயில் வாங்க. பாண்டிச்சேரி போனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பீச் பக்கத்துலேயே இருக்குது. இந்த டெம்பிள் பக்கத்துலேயே பீச் இருக்கிறதுனால நம்ம டெம்பிள் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே பீச்சுக்கும் போகலாம். நாங்கள் இந்த டெம்பிள் விசிட் பண்ணும்போது ஈவினிங் 6 o'clock மேலே ஆயிடுச்சு. அந்த வே ஃபுல்லாக இருக்கிற லைட் பார்த்ததையும் எங்கள் பாப்போம் அதை எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க ஒரு பால் மாதிரி இருக்குல்ல, அதுதான். கிட்ஸு இருக்கிறதுனால நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினச்சாவே ஈவினிங் டைம் மேலே தான் கிளம்புறோம். ஸோ பாண்டிச்சேரி விசிட் ஃபுல்லாக பீச் டே டைமில் போகவே முடியல. நைட்டில் தான் போனோம். இந்த டெம்பிள் பக்கத்தில் இருக்கிற பீச் போன போது ஒரு 7, 8 அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே எல்லாம் நாங்கள் வெளியில் பீச் போகலாம் அப்படின்னு கிளம்புனாவே ஆஃப்டர் 11, 12 அந்த டே டைமில் மேக்ஸிமம் வெளியிலே போக முடியாது. இந்த மாதிரி அப்பப்போ வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வெளியில் போகும்போது மட்டும் வாங்கிக்கிட்டோம். இந்த மாதிரி ஜாடி, மண்பானை எல்லாமே ரொம்பவே அங்கே காஸ்ட் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி என்ன ஸ்பெசிஃபிக்காக நமக்கு கொஞ்சம் நார்மலான ப்ரைஸில் கிடைக்குமோ அந்த மாதிரி திங்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க. இந்த பீச் போகும்போது ஒரு 11க்கு மேலே தாங்க இருக்கும். ரிட்டன் திரும்பும்போது ஒரு 1 o'clock போல் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு 1 hour to 2 hour அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு காஃபி ஷாப் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டன் கிளம்பிட்டோம். இந்த டைமில் கூட கொஞ்சம் கூட தூங்காமல் அப்படியே தான் வந்தாங்க கிட்ஸும். நெக்ஸ்ட் டே ஒரு ஷோரூம் தாங்க போனோம். அந்த ஷோரூம் அவங்களே மேக்ஸிமம் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பவே கம்ஃபர்ட்டாகவும் ரொம்பவே கம்மியாகவும் தாங்க இருக்கும். டிசைன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அங்கே போய் ஒரு விசிட் பார்த்துட்டு வந்துட்டோம். சப்போஸ் நம்ம வீட்டுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ஒன்ஸ் இப்போ பார்த்துட்டு வந்துட்டால் திரும்ப எப்போ வேணுமோ அப்போ ஒரு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணால் அங்கேருந்து அப்படியே டோர் டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு விசிட் போயிட்டு வந்தோம். நம்ம மெட்டீரியல் வாங்கி கொடுத்து பண்ணுற உட் ஒர்க்கை விட அது அவ்வளோ ஃபினிஷிங் தெளிவாகவும் அழகாகவும் பார்க்கவே ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி பார்க்கும்போது தான் நமக்கு ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம கார்பெண்டர் வச்சு செய்யாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும். நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அங்கேயே சோபாக்குன்னு ஒரு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. அங்கேயும் ப்ரைஸ் ரொம்பவே லோவாக தான் இருக்குது. உங்களுக்கு கார்னர் ஷீட் சோபாலாம் உங்களுக்கு ஒரு 42,000லேயே ரொம்பவே அழகாகவும் வித் டீப்பாயோட உங்களுக்கு இவ்வளோ ரேட் கம்மியாக இருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கார்னர் ஷீட் சோபா வித் டீப்பாயோட உங்களுக்கு 42,000 சம்திங் தான் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி டைமில் நம்ம விசிட் பண்ணிட்டோன்னா நம்ம எப்போ வாங்குகிறோமோ அப்போ வந்து ஜஸ்ட் வீடியோ காலில் பார்த்துட்டு நம்ம அப்படியே டோர் டெலிவரி பண்ண சொல்லலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி பார்த்தோம்.
நெக்ஸ்ட் ஆரோவில். பாண்டிச்சேரின்னு போனாவே ஆரோவில் எல்லாருமே போவாங்கன்னு சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேங்க. இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி போனப்பெல்லாம் இங்கே போனது கிடையாது. போகிற வழியில் இந்த மாதிரி கேஷோனட் ட்ரீ, ஒரு பெரிய தோட்டமாக இந்த மாதிரி முந்திரி இருந்தது. அப்போ தான் பூ காய் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. பழம் எதுவும் கிடையாது. ஃபுல்லாக ஒரு விசிட் பார்க்கலாம் வாங்க. கம்மியாக இருந்தால் தெரியாமல் இந்த பிளேஸ் தான் போக போகிறேன்னு தெரியாமல் போனாங்க. ஆனால் வியூ பாயிண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த வேலையே உங்களுக்கு மியூசியமும் இருந்தது. அதில் கொஞ்சம் திங்ஸ் அவங்களே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணது. கொஞ்சம் ஜூஸ், அதுவும் அங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி எசன்ஸ் ஆட் பண்ணி அவங்களே பண்ண ஜூஸ் அந்த மாதிரி நிறையா சேல் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட். ஆனால் அங்கே இருக்கிற மற்ற திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்தது. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கிட்டு உள்ளே அனுப்புனாங்க. நாங்களும் அங்கே ரியலாக கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மியூசியத்துக்குள்ளே கொஞ்சம் பிக்சர்ஸ் மட்டும்தான் இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு அதுவும் நல்லா விசிட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அந்த பிளேஸில் இருந்து அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த வெள்ளம் காட்டக்கூடாது. இந்த ட்ராவல் பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.